அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை அமைப்பு ரீதியாகவும் வாக்குச்சாவடிகள் ரீதியாகவும் பலப்படுத்துகின்ற ஒரு நோக்குடன் இளைஞர் சங்கத்தை கட்டமைக்கின்ற பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் சந்தித்து கரூர் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடம் வெளிப்படுத்தி ஆட்சி கட்டிலிருந்து இறக்குகின்ற வேலையை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டுகின்ற வரையில் அவருடைய கரத்தை பலப்படுத்துகின்ற வேலையாக இன்றைக்கு இளைஞர் சங்கம் இங்கே கூட்டம் நடத்தப்பட்டது. 100 நாள் நடைப்பயணத்தில் கொஞ்சம் காலதாமதம் இடையில கரூரில் நடந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக காவல்துறை அனுமதி மறுக்கப்படாமல் காலந்தாழ்த்தியதனுடைய விளைவாக நடைபயண திட்டம் இங்கு இல்லை. ஆனால் அடுத்த கட்டமாக பிரச்சார பரப்புரை மிக விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே நடக்கின்ற திமுக அரசு வெறும் விளம்பரங்களை வைத்து மக்களை ஏமாத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க. உதாரணத்துக்கு தொழில்துறையில் எவ்வளவு பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். 11 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது, 35,000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு, 35 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற பொய்யெல்லாம் அடுத்த கட்டமாக, ஏன்னா முதலே தேர்தல் வாக்குறுதிகள்ல என்னென்ன ஏமாத்தினீங்க கொடுத்து ஆவணம் வெளியிட்டு பிரச்சார பரப்புரை நடைபெற்றது. இப்ப அடுத்து இந்த தொழில்துறைக்கான ஆவணம் மிக விரைவில், அந்த பிரச்சார பயணம் இந்த பகுதிகளில் மிக விரைவில். காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். காலம்தான் சிறந்த மருந்துன்னுவாங்க. மிக விரைவில் காலம் அதை தீர்மானிக்கும். வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை, 100% வாய்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மை வெளிப்படும் போது தானாக ஒன்றிணைந்து வருவார். சட்டமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல்லாம் நடத்தப்படல. சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தவங்க தான் மாற்றுத்திறனாளி இளைஞர்களை அவர் நிலத்துல போய் வண்டியை நிறுத்தி அவரிடம் வம்பிழுத்து தாக்கியதே சட்டமன்ற உறுப்பினர் தான். அதற்கு ஊர்காரங்க, உங்க ஊர்ல அடிச்சா ஊர்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு சின்ன சம்பவம் அங்க நடைபெற்றது. அது இல்லைன்னு நாங்க மறுக்கல. அதுவும் விரும்பத்தகாத சம்பவம் தான். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதற்கும் கூப்பிட்டு நிர்வாகிகள் எல்லாம் கண்டிச்சிருக்கிறாரு. ஆனா தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுப்பது ஒரு விளம்பர அரசியலுக்கும் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அந்த நபர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் இன்னும் சொல்லணும்னா, அந்த சம்பவத்துல கட்சியின் செந்தில்குமார் என்கின்ற தொண்டர் மீது, ஜெயபிரகாஷ் என்ற மாவட்ட செயலாளர் மீது வண்டியை ஏற்றி கொல்வதற்கான முயற்சி அங்கு நடைபெற்றது. இதுவரைக்கும் ஒருத்தரை கூட கைது செய்யல காவல்துறை. மிக விரைவில் அந்த குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். இடஒதுக்கீட்டுல திமுக எங்களை பிரிச்சுருக்காங்க. அதனால நாங்கள் இவ்வளோ நாள் அதனால தான் இருக்கிறோம். திமுக அமைக்கிறது என்னுடைய வேலை அப்படின்னு பாஜக அதே மாதிரி சொல்றாங்க. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி மீது திமுக தொடர்ச்சியாக பழிய போட்டாங்க. இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும்னு நாங்க தொடர்ச்சியா கேட்பது. மாநில அரசாங்கத்திடம் இருக்கின்ற உரிமை 2008 ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி தேவையான சர்வேயை எடுக்கலாம். உச்சநீதிமன்றம் என்ன கேட்டு இருக்குதுன்னா, நீங்க இடஒதுக்கீடை நிறைவேற்றியது சரியானது தான், ஆனா எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க நிறைவேற்றினீங்க மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க. வன்னிய மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, நீங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்றது ஏத்துக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு மாநில அரசுக்கு முழு உரிமை இருக்கு. யார் சொன்னது? உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. ஆனா இந்த பின்தங்கி இருக்கிறாங்கன்றது எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்காக தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சரை நேர்லயே சந்திச்சு கணக்கெடுப்பு நடத்துங்க, எந்தெந்த துறையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு டிஎன்பிசி மூலியமா எடுங்கன்னு வலியுறுத்தினாங்க. ஆனா அவர்கள் தொடர்ச்சியாக அதை செய்யல. சாதாரண விஷயம் என்ன, குரூப் 1ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, குரூப் 1 தேர்வு எழுதி எத்தனை பேர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அரசு வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்ற கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தாலே போதுமான விஷயம். ஆனா அதுக்கு பதிலாக அமைச்சரை விட்டு என்ன சொன்னாங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் டிரைவரா இருக்கிறாங்க, இத்தனை சதவீதம் பேர் ரேஷன் கடையில் அரிசி போடுற வேலையில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அமைச்சரை விட்டு இந்த சமுதாய மக்களை நீ டிரைவரா தான் இருக்கணும், ரேஷன் கடையில் அரிசி தான் போடணும், தாசில்தார் ஆயிடக்கூடாது, டிஎஸ்பி ஆயிடக்கூடாது, குரூப் 1ல வந்துடக்கூடாது அப்படின்னு செய்கின்ற வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க. இது எல்லாத்திற்கும் சமட்டி அடிக்கின்ற மாதிரி உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மாநில அரசாங்கத்தால் தான் எடுக்க முடியும், மத்திய அரசாங்கத்தால் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க.
இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பீகார்ல எடுத்துட்டாங்க, ஒரிசால எடுத்துட்டாங்க, தெலுங்கானால எடுத்துட்டாங்க, இப்ப கர்நாடகால 3 தடவை எடுத்துட்டாங்க. 3வது துறை 10 நாள் விடுமுறை விட்டு அரசு ஊழியர்களை இந்த பணிகளை இத்தனை கேள்விகளோட எடுங்கன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுத்து இன்னைக்கு இடஒதுக்கீடு நிறைவேற்றுகின்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சமூக நீதியை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கின்றோம், நாங்கள் தான் பெரியாரின் பேரன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்துகின்ற இந்த அரசு சமூக நீதிக்காக துரும்ப கூட கிள்ளி போடலன்னு தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா சொல்றாரு. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டோட வெயிட்டேஜ் எல்லாருக்கும் தெரியும். இப்ப வீடு வழங்கும் திட்டம் நடக்குது. வீடு வழங்கும் திட்டத்திற்கான டேட்டா எதுபடி எடுக்கிறீங்க? 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி தான் எத்தனை பேர் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் கிராமத்துல பின்தங்கி இருக்கிறாங்கன்ற கணக்கீடு எடுக்கலாம். அப்படி எடுக்கப்பட்டு தான் வருது. இப்போ 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி ஒரு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா என் பஞ்சாயத்துல எத்தனை பேர் எந்தெந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்கன்ற டேட்டாவை எடுத்து கொடுக்கலாம், அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு தலைவரால நட்டம் மனசு முடியாது. இடஒதுக்கீடு வேணும், ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தேவை அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எடுக்கணும். அதனாலதான் மாநில அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ச்சியா வலியுறுத்துறோம். ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு வன்னியர் கம்யூனிட்டியை தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. அப்ப இந்த சமுதாயம் வளராம தமிழ்நாடு எப்படி வளரும்? எப்படி இந்த மிக பெரும்பான்மையான மக்கள் தொகையில் இருக்கிறவங்க கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் உயராம கல்வி எஜுகேஷன் இண்டெக்ஸ்லையும் ஒர்க்மேன் இண்டெக்ஸ்லையும் எப்படி முன்னேற முடியும் தமிழ்நாடு? இவங்க முன்னேற முடியாது. அதற்கான வழியை தான் நாங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் தொடர்ச்சியா. எஸ்ஐஆர்ன்றது இன்னைக்கு நடத்துறது இல்லை சார், 60 ஆண்டு காலமா நடந்துகிட்டு தான் சார் இருக்குது. உண்மையிலேயே அது தேவையான ஒரு விஷயம்னு எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வதற்கான காரணம், பல இடத்துல 2 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இறந்து போனவர்களுடைய வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குது. ஒரு பூத்தில் எடுத்தீங்கன்னா நாங்கள் போன தேர்தலில் பார்த்தோம், 60 ஓட்டு 70 ஓட்டு இறந்தவர்களுடைய வாக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன ஆகுது? கடைசி நேரத்தில் கள்ள ஓட்டுகளாக போடுகின்ற வாய்ப்புகள் அங்கே இருக்கு. இதையெல்லாம் இந்த எஸ்ஐஆர் மூலியமாக தான் வெளிப்படுத்த முடியும். இங்க ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க, பக்கத்து மாவட்டத்தில் ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க, இங்க போட்டுட்டு அங்க போய் போடுற வேலைகள் எல்லாம் பல தடவை நடந்துகிட்டு தான் இருக்கு. பூத் ஏஜென்ட்ஸ் புடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ நாங்க ஒன்றும் மறைச்சு பேசுறதுக்குலாம் இல்லை. இதுல எஸ்ஐஆர் என்பது தேவையான ஒன்று. அது என்ன புதுசா செய்யறது கிடையாது. 60 ஆண்டு காலமா தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் இது. ஏதோ தேவையான ஒரு காரணத்திற்காக போலியான நாடகத்தை திமுக நடத்துது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கவர்னரிடம் நாங்க தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தோம், ஆனா கவர்னர் கிடப்புல போட்டு வச்சுட்டாரு. ஏன்னா காரணம், கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு தேவையான விஷயத்த பண்ணீங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சபாநாயகருக்கு 3 கடிதம் கொடுத்திருக்கிறார். நீங்க பத்திரிகையாளர் அத்தனை பேரும் சபாநாயகர்கிட்ட கேட்கறீங்க, பாமக தலைவர் கொடுத்த கடிதத்துக்கு என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. அது என் பரிசீலனையில் இருக்கு. அப்ப கவர்னருக்கு ஒரு நியாயம், சபாநாயகருக்கு ஒரு நியாயமா? கவர்னருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதான சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க காலம் தாழ்த்துவீங்க, பழிய மட்டும் பிஜேபி மேல போடுவீங்கன்னா, பிஜேபியை காமிச்சு இந்த மக்களை ஏமாற்றி இன்றைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மிக விரைவில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை உங்க ஆட்சிக்கு நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் போட்டுவாங்க.